ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டீன் சத்து நிறைந்த ஹெல்த்தியான அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பவுல் எடுத்து அதில் 2 கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எந்த கப்பில் அளக்குறோமோ எல்லாமே அதே கப்பில் அளந்துக்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் பாசிப்பயிறு, 3/4 கப் சுண்டல், 3/4 கப் கடலைப்பருப்பு, 3/4 கப் உளுந்து. இதெல்லாம் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நம்ம சுண்டல், பாசிப்பயிறு, உளுந்து, கடலைப்பருப்பெல்லாம் சேர்ந்து செய்யறதுனால இது ஒரு ஃபில்லிங்கான டயட்டா இருக்கும். இதுல 4ல இருந்து 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதுவும் இது கூட சேர்ந்து ஊறட்டும். 4 மணி நேரத்திலேயே இது நல்லா ஊறிடும். நீங்க நைட்டு அடை செய்ய போறீங்கன்னா ஈவினிங் ஊற வச்சீங்கன்னா நைட்டு அரைச்சி செஞ்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 10ல இருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும், ரொம்ப நைஸா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கிரைண்டர்ல ஆட்டுறதுனால ஆட்டலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல கூட 2 தடவை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திரலாம். அடைக்கு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த மாவு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல இருக்கட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதுல 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய்லாம் சின்ன சின்னதாக பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடை மாவில் பொடிசா கட் பண்ண தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட அடை மாவு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை சட்டி வச்சிருக்கேன். தோசைக்கல் காஞ்ச உடனே அடை ஊற்றிக்கலாம். சுற்றிலும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றும் போது அடையோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா மூடி வச்சு 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட புரோட்டீன் நிறைந்த ஹெல்த்தியான அடை ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.